எழுத்துக்கள் டிஎல்எம் 1 அழகாக உருவாக்குவதற்காக இப்போ நான் ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு டிஎல்எம் ஆனாலும் நம்ம சார்ட்டில் செஞ்சோம்னா அது கொஞ்சம் வெகு சீக்கிரத்தில் கிழிஞ்சு போயிடும். அதனால் நான் இப்போ ஒரு அட்டை கிடச்சிது, எனக்கு தூக்கி வீசப்பட்ட அட்டை. அந்த அட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த அட்டைக்கு மேலே நான் சார்ட்டை கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். பின்பு அகரவரிசை எழுத்துக்களை இந்த அட்டையினுடைய நடுப்பகுதியில் நாம் எழுதிக்கொள்கிறோம். பின்னர் இந்த அகரவரிசை எழுத்துக்களின் முன்னால் 2 நூல் மேலேருந்து கீழே வர, அது பின்புறமும் இந்த அட்டையோட பின்புறமும் இதே அளவுக்கு நூலை நாம் என்ன செய்யணும், விட்டு அதை ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், முன்புறம் 2 நூல், அந்த அகரவரிசை எழுத்துக்களுக்கு பின்புறம் 1 நூல் நாம் என்ன செஞ்சிடறோம், தச்சிருந்தோம். அதாவது மேலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழ்ப்பகுதி வர நூலை கொடுத்து அட்டைக்கு பின்புறம் அதே அளவு நூலை கொண்டு போய் அங்கே முடிச்சு போட்டுருந்தோம். அதன் பின்பு பாருங்கள், இந்த அடிப்பகுதியில் 2 நூல் நாம் என்ன செய்கிறோம், இந்த அட்டை எந்த அளவு நீளம் இருக்குதோ அதே அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், அடிப்பகுதியில் அதை தனியாக தச்சு இதில் வச்சிடுறோம். ஊசியை வச்சு கோர்த்து இதில் அப்படியே போட்டுருதோம். அதன் பின்பு பாருங்கள், கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்பு, மேல் விலங்கு சுழி, கால், கொம்பு கால், இத்தனை துணை எழுத்துக்களெல்லாம் நாம் என்ன செய்யணும், எழுதி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். துணை எழுத்துக்களினுடைய அளவானது நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்டில் எழுதி வச்சிருக்கிற அகரவரிசை எழுத்துக்களினுடைய அளவிற்கே நாம் என்ன செய்யணும், எழுதணும். கொம்பையும் இரட்டை கொம்பையும் மேலும் கீழும் நூலை நடுவில் வைத்து நம்ம ஃபிட் பண்ண பிறகு என்ன செய்யணும்னா, இந்த கொம்பை இரட்டை கொம்பையும் இந்த நூலை வந்து கீழே இழுத்து விட்டுணும். இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அருகில் உள்ள இந்த நூலில் நாம் என்ன செய்யணும்னா, இணை கொம்பை எடுத்து இதில் ஃபிட் பண்ணணும் அடுத்த நூலில். அடுத்ததாக இந்த கால், கொம்பு கால் இரண்டையும் எடுத்து இந்த எழுத்துக்களுக்கு வலதுபுறம் உள்ள அந்த நூலில் காலை மேலே வைத்து கொம்பு காலை கீழே நூலுக்கு கீழ்ப்பகுதியில் வைத்து இரண்டையும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிடணும். நடுவில் நூல் இருக்கணும். அடியில் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற அந்த 2 நூல்லையும் பாருங்கள், மேல் விலங்கு சுழி இரண்டையும் என்ன செய்யணும், இந்த 2 நூல்லையும் ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த கொம்பை குழந்தைங்க இழுப்பாங்க. எப்படி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, கொம்பு கூட இந்த அகரவரிசைகள் சேரும்போது பாருங்கள், எகர வரிசை உருவாகும் இல்லையா, கே நே ஷே நே டே நே. அதே அட்டையை மாற்றி வச்சுட்டு குழந்தைங்க அழகாக ஏகார வரிசையை அழகாக சொல்லுவாங்க. பாருங்கள், கே ஏ சே ஏ டே நே தே, இது மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ எகர வரிசை கூட கால் சேரும்போது கொம்புக்கு பின் கால் வந்துடும் இல்லையா, பாருங்க, கோ, அதே மாதிரி இதையும் தள்ளிவிடுவாங்க குழந்தைங்க. ஞோ சோ ஞோ டோ, இது மாதிரி குழந்தைங்களுக்கு எழுத்துக்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பாருங்க, அடுத்த நூலில் ஃபிட் பண்ணியிருக்கிற அந்த இணைக்கொம்பை மேலே தள்ளி விட்டு குழந்தைங்க ஐகார வரிசையை சொல்லுவாங்க, கற்றுக்குவாங்க. பாருங்க, கை ஞாய் சை ஞாய் கை நை, இது மாதிரி குழந்தைங்க ஐகார வரிசையை கற்றுக்குவாங்க. இப்போ பாருங்க, இந்த கொம்பு கூட இந்த கொம்பு காலை நாம ரைட் சைடு காட்டி குழந்தைகளுக்கு கவ் ஞவ் சவ் ஞவ் டவ் நவ், இப்படி அவுகார எழுத்துக்களையும் நாம கற்றுக் கொடுக்கலாம் இந்த டிஎல்எம் மூலமா. கீழே அடியில் 2 நூல்களில் மேல் விலங்கு சுழியும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரெடி பண்ணி மாட்டி விட்டுருக்கேன். இதை அந்த நூலை எடுத்து நாம கி நீ சி நீ டி நீ, இது மாதிரி நாம கற்றுக் கொடுக்கலாம், குழந்தைகளையும் சொல்ல வைக்கலாம். அதே மாதிரியே கி நீ சி, இந்த மாதிரி நாம கற்றுக் கொடுக்கலாம். இதுகளுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, OHP சீட்டை நான் கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ குழந்தைகளுக்கு ஒரு சொற்களை உருவாக்கணும். நீயே உருவாக்க கண்ணு மதிப்பீடு செய்வதற்கு. இப்போ படம் அப்படின்னா குழந்தை என்ன செய்வான், டேன் இருக்கு ப எழுதுவான், ட இருக்கு இம் படம், அழகா எழுதிடுவான். இந்த எழுத்தை நம்மளால அழிச்சிட்டு வேறு எழுத்தா இப்போ புது சொல் குழந்தை உருவாக்கிக்கிட்டான். அதே போல அகம்னா அகம் எழுதுக்கண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான், அ க இம் அகம் அப்படின்னு அவன் அழகா எழுதிடுவான். அப்போ புதிய சொற்களை உருவாக்குறதுக்கும் நாம இந்த டிஎல்எம் பயன்படுத்திக்கிடலாம். இப்போ மண் எழுதுனா ம இன் மண் எழுதுவான். படம் எழுதிட்டான், அழகா எழுதிட்டான். பயம் அருமையா எழுதுவான். மனம்
எழுத்துக்கள், பல்வேறு வகையான எழுத்துக்களை வச்சு பலவிதமான சொற்களை உருவாக்குவதற்கு இந்த TLM நமக்கு பயன்படுது. குழந்தைகளை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுது, கற்றுக் கொடுத்த பாடங்களை வலுவூட்டுவதற்கு பயன்படுது, புதிய சொற்கள் உருவாக்க பயன்படுது, புதிய எழுத்துக்கள் உருவாக்க பயன்படுது. இப்படி பல வகையில இந்த துணைக்கருவி நமக்கு மல்டி பர்பஸாக பயன்படுது. நாமும் இது மாதிரி TLM நம்முடைய வகுப்பறையில செய்து குழந்தைகளின் கற்றலை இனிமையாக்குவோம். நன்றி.